Good evening, student. Last class, I took in Satyagraha as a strategy in South Africa and Gandhi early Satyagraha in India. So Gandhi regarded the Gopalakrishna Gokhale, whom he had met on previous visit to India, as his political guru. காந்தியினுடைய political guru Gopalakrishna Gokhale. Now the today topic, the Champaran Satyagraha. The Champaran Satyagraha. காந்திஜி இந்தியாவில் எந்த மாதிரி போராட்டம் செய்தார், அவருடைய பங்கு என்னங்கிறத பார்க்கலாம். ஸோ இப்போது சாம்பரன் சத்தியாகிரகா. In Champaran in Bihar, the Teen Kadiya system was practiced. So, பீகாரில் சாம்பரன் என்ற இடத்துல the British government followed in the Teen Kadiya system was practiced. So, நடைமுறையில் இருந்தது. Under this exploitative the system, the peasants were forced by the European planters to cultivate indigo on 3/20 of their land holding. That means, so 3/20 that means na 20 பங்கு அவங்களுடைய நிலத்தில் விளைவதில் 20 பங்கு பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டுக்கு நம்ம கொடுக்கணும். அதைத்தான் அண்டர் த எக்ஸ்ப்ளாய்டேட்டிவ்னா சுரண்டது சிஸ்டம், தி பீசன்ட் விவசாயிகள் வேர் போர்ஸ்டு, இந்தியாவில் இருக்கக்கூடிய பீசன்ட் விவசாயிகள், த ஃபார்மர்ஸ் வேர் போர்ஸ்டு டு பை த யூரோப்பியன் பிளண்டர்ஸ். யூரோப்பியன் பிளண்டர்ஸ்னால் யூரோப்பியில் இருக்கக்கூடிய பண்ணையாளர்கள் டு கல்டிவேட். ஸோ யூரோப்பியன்ஸு இந்தியாவை என்ன கிராப்ஸ் கல்டிவேட் செய்யறதுக்கு ஃபோர்ஸ் பண்ணாங்கன்னா இண்டிகோ. ஆன் த 3/20 ஆஃப் த லேண்ட் ஹோல்டிங், 20 பகுதி அவங்க கட்டாயம் என்ன பண்ணியிருக்காங்க, ஃபோர்ஸ் பண்ணாங்க. ஆஃப்டர் தட், towards the end of the 19th centuries, the German synthetic dyes had forced indigo out of the market. So, பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டு சிந்தட்டிக் டை உற்பத்தி செய்வதற்கு முன்னாடி இந்த பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டுடைய இந்த இண்டிகோங்கிற டை வந்து எப்படி இருந்ததுன்னா, ஸோ நல்லா ரிச்சாக இருந்தது, விலை அதிகமாக இருந்தது. ஆனால் after that, the end of the 19th centuries, the Germany synthetic dyes அப்படின்னா செயற்கை சாயங்கள், சிந்தட்டிக் டைஸ்னா செயற்கை சாயங்களை ஜெர்மனி இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது, ஜெர்மனி சிந்தட்டிக் டைஸ் வேர் ஃபோர்ஸ்டு இண்டிகோ அவுட் ஆஃப் த மார்க்கெட். ஸோ ஜெர்மனி இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது யூரோப்பியன்ஸினுடைய அந்த இண்டிகோ வீழ்ச்சி அடைந்தது, மார்க்கெட்டில் அவுட் ஆஃப் த மார்க்கெட். த யூரோப்பியன் பிளண்டர்ஸ் ஆஃப் சாம்பரன்ஸ் while the realizings the necessity of the relieving the cultivator of the obligations of cultivated indigo. So the European planters, that means in European பண்ணையாளர்கள்,
of chamberlains while the realizing the necessity of relieving of the cultivator. ஸோ அந்த இதிலிருந்து அந்த விவசாயிகளை வெளியேற்றி of the obligations of the cultivating indigo wanted to turn the situations to their advantage. ஸோ இந்த சுச்சுவேஷனை இவங்க பிரிட்டிஷ் the யூரோப்பியன்ஸ் plunders அட்வான்டேஜாக எடுத்துக்கிட்டு they enhanced the increase the rent பண்ணாங்க, ரெண்ட் இன்க்ரீஸ் பண்ணாங்க, அண்ட் கலெக்டட் த இல்லீகல் டியூஸ் தட் மீன்ஸ் சட்டத்துக்கு புறம்பாக. ஸோ அந்த யூரோப்பியன்ஸ் பிளண்டர்ஸ் எப்படி யூஸ் பண்ணாங்கன்னா தே என்ஹான்ஸ்டு த ரெண்ட்டு அதிகப்படுத்தினாங்க அண்டு கலெக்டட் த இல்லீகல் முறையற்ற முறையில் டியூ டு தி ப்ரைஸ் வசூல் செய்தார்கள் ஃபார் த ரிலீஸ் ஆஃப் த கல்டிவேட்டர் ஃபார் தி ஆப்ளிகேஷன்ஸ். த ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் erupted. ஸோ ரெசிஸ்டன்ஸ்னால் தட் மீன்ஸ்னால் வெடிப்பு, அதாவது எதிர்ப்பு வெடித்தது. ரெசிஸ்டன்ஸ்னால் எதிர்ப்பு, erupted அப்படி மீன்ஸ்னால் எதிர்ப்பு வெடித்தது. ராஜ்குமார் சுக்லா an agriculturalist from Chambarans who suffered the hardship of the system. ஸோ இந்த டாபிக்ல நம்ம என்ன பார்த்தோம்னா சாம்பரனுங்கிற பகுதி பீகாரில் லொக்கேட் ஆகிருக்கு. அங்கே தீன் காதியா சிஸ்டம் ஃபாலோ பண்ணாங்க. த யூரோப்பியன் பிளண்டர்ஸ் ஸோ இந்தியாவை கல்டிவேட்டர்ஸ் செய்ய சொல்லி நம்முடைய ஃபார்மர்ஸை ஃபோர்ஸ் பண்ணாங்க. ஸோ இந்த எண்ட் ஆஃப் த 19th centuries த ஜெர்மனிஸ் இன்ட்ரடியூஸ் த சிந்தட்டிக் டைஸ். ஸோ சிந்தட்டிக் டைஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணோனையும் அந்த இண்டிகோனுடைய மார்க்கெட் வேல்யூ டவுன் ஆச்சு, வீழ்ச்சி அடைஞ்சது. ஸோ இந்த டைம்ஸில் த யூரோப்பியன்ஸ் plunders forced to rent. They enhanced to rent and collected the illegal dues for the price for the release of cultivator from the obligations. The residents erupted. Rajkumar Sukla's an agriculturalist. An agriculturalist of Chambarans who suffered hardship of the system. ஸோ இந்த துயரத்தை இந்த ராஜ்குமார் சுக்லக்ஸ் என்பவர் சந்தித்தார். த prevailed தி காந்திஜி டு விசிட் சாம்பரன்ஸ். ஸோ காந்திஜி விசிட் டு த சாம்பரன் places. On reaching the Chambarans, Gandhiji reaching the Chambaran place, Gandhi was asked by the police to leave immediately. காந்திஜியை பிரிட்டிஷனுடைய போலீஸ் இம்மிடியேட்டாக இங்கேருந்து இந்த சாம்பரன் பகுதியிலேருந்து வெளியேறுங்கன்னு போர்ஸ் பண்ணாங்க. காந்தி வாஸ் ஆஸ்க்டு by the police to leave immediately. When he refused, he was summoned for trials. ஸோ அவர் வெளியேற மாட்டேன்னு சொல்லிட்டாரு. தி நியூஸ் ஸ்ப்ரிட் லைக் எ வைல்ட் ஃபயர். ஸோ காட்டு தீ போல பரவியது. அண்ட் thousands swarmed of the place in support of காந்திஜி. ஸோ 1000க்கு மேலே காந்திஜிக்கு சப்போர்ட் பண்ண பீப்புள்ஸ் கேதர் ஆனாங்க. அக்கார்டிங் டு தி காந்திஜி, த கண்ட்ரி thus had it a first object lesson in civil disobedience movement. ஸோ ஃபஸ்ட் ஆப்ஜெக்ட் முதல் நோக்கமாக, முதல் அடியாக. ஸோ எதற்கு முதல்னா சிவில் டிசோபிடியன்ஸ் மூமெண்ட்ஸ்னால் ஸோ the country thus had to first object
the lesson in the civil disobedience movement. ஸோ நாடு முதல் முறையாக ஒத்துழைமை சிவில் டிசோபிடியன்ஸ் மூமெண்ட்ஸ்னால் ஒத்துழைமை இயக்க செயல்முறை பாடத்தை கற்றுக்கொண்டது. ஸோ செயல்முறை பாடத்தை கற்றுக்கொண்டது. He was assisted by Praj Kishore by the Praj Kishore president as a lawyer of the professions, and Rajendra Prasad who became the first president of the independent India. The lieutenant governor eventually formed a committee. So the Ganjiyadigal, the lieutenant governor eventually formed a committee with the Gandhi as the member. So அதில் காந்திஜி மெம்பராக இருக்கார். which recommended the abolitions of the Teen Kadiya system. ஸோ அபாலிஷனாக கைவிடப்பட்டது, நீக்கப்பட்டது. தீன் காதியா சிஸ்டம், thereby the ending of the observance of the peasant by the indigo planters. ஸோ கடைசியில் அது என்ன பண்ணாங்கன்னா அந்த அடக்குமுறை நீக்கப்பட்டது. ஸோ in this topic Rajkumar Shuklas is affected by the Sambhagarans. Is a farmer, is affected by the Sambhagarans. Gandhiji visit to Sambhagaran place. The police stopped, but police forced to immediately leave the Sambhagaran place when he refused to summon to trial. ஸோ அவரை அரெஸ்ட் பண்ணுறதுக்கு சம்மன் அனுப்புகிறாங்க. The news was spread like a wildfire of thousands of people gathered in these places, the support of Gandhiji. After that is a support, the Sambharan places Gandhiji support of two leaders. One is the Praj Kishore Prasad, another one is the Rajendra Prasad, who became the first president of India. The lieutenant generals eventually formed the committee with the Gandhi as the members and recommended the abolition of the Teen Kadiya system, thereby the ending of the operations of the peasant by the indigo planter. ஸோ தீன் காதியா சிஸ்டம் வந்து அபாலிஷன் நீக்கப்பட்டதுனால அவங்களுடைய அடக்குமுறை வந்து ஒடுக்கப்பட்டது. ஆஃப்டர் தட் காந்தி the success of the Champaran Satyagraha, the followed by his fruitful the interventions in the Ahmedabad mill strike. After the success, the Ahmedabad mill strike in 1918 and Keda Satyagraha 1918, that helped the Gandhi they established himself of the leader of the mass struggles. Unlike the earlier leaders, Gandhiji demonstrated his ability to mobilize the common people across the country. So Sambharan Satyagraha success ஆனதுக்கப்புறம் Gandhiji participated the Ahmedabad mill strike in 1918 and Keda Satyagraha in 1918. The helped the Gandhiji establish himself leader of the mass struggles. So mass struggles ஒரு பெரிய ஒரு போராட்டம், மக்கள் ஒரு இயக்கமாக. அன்லைக் ஏர்லியர் லீடர்ஸ், காந்தியடிகள் இதுக்கு முன்னாடி இந்த லீடரை போல இல்லாமல் காந்திஜி டெமான்ஸ்ட்ரேட்டட் ஹிஸ் எபிலிட்டி ஆஃப் மொபைலைஸ், மக்களை ஒன்று திரட்டுவதற்காக தி காமன் பீப்புள் அக்ராஸ் த கண்ட்ரீஸ்.